நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, WhatsApp பத்தி நம்ம பார்க்க போறோம். WhatsAppல ஒரு புத்தம் புதிய செட்டிங் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணீங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு புத்தம் புதிய செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் தெரிவிச்சிருந்தேன். ஸோ அந்த செட்டிங் இப்போ லைவாக வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் கிடச்சிருச்சு. இது ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படி சொல்லலாம். ரொம்ப பாதுகாப்பான ஒரு செட்டிங். கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிடணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஸோ எந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு புத்தம் புதிய செட்டிங் வந்திருக்கு. அதை நம்ம டேப் பண்ணுவோம். சரி, வாட்ஸ்அப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸை நம்ம டேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சாட்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜை ஸ்க்ரால் பண்ணும்போது சாட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. வாவ், நம்ம வந்துட்டோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு. அதாங்க, இது வரைக்கும் நீங்கள் பேக்கப் அப்படிங்கிற ஒரு பட்டன் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே இந்த செட்டிங்கை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாங்க, எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆன் பண்ண போகிறோம். எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுன்னா இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் இஸ் ஆஃப்னு இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, when turned on your backup will be end to end encrypted before it gets uploaded to Google Drive. அதாவது கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபைல் எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. No one, not even Google or WhatsApp will be able to access. கூகுளாலேயோ வாட்ஸ்அப்பாலேயோ இந்த ஃபைலை அக்சஸ் பண்ண முடியாது. உங்களால் மட்டுமே அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெசேஜ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கூகுள் டிரைவோட பேக்கப் சைஸ் இஸ் 13 MB இன்க்ளூடிங் 11 MB மீடியா. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், டேர்ன் ஆன் பண்ண போகிறோம். வாவ், இவன் பாருங்கள், இதில் டு ப்ரொடெக்ட் யுவர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் கிரியேட் அ பாஸ்வேர்ட் யூ வில் நீட் டு திஸ் பாஸ்வேர்ட் டு ரீஸ்டோர் யுவர் பேக். அதாவது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இஃப் யூ ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் லூஸ் யுவர் ஃபோன், வாட்ஸ்அப் கேனாட் ஹெல்ப் யூ டு ரிகவர் யுவர் பேக். ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் 64 டிஜிட் என்கிரிப்ஷன் கீ. அதாவது ஒரு வகையான கீ. அந்த கீயை பயன்படுத்தி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பாஸ்வேர்டை பயன்படுத்தும். சரிங்களா? அதை நம்ம டேப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் கிரியேட் பாஸ்வேர்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 6 கேரக்டர் அண்ட் 1 லெட்டர். அதாவது 6 கேரக்டர் இருக்கணும், ஒரு லெட்டர் இருக்கணும். அது நம்பராக இருக்கலாம், இல்லை எழுத்துக்களாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேப் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் முதல்ல நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கல்ல, அதை மறுபடியும் ரீடைப் பண்ணிட்டுருக்காங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். 2வது வாட்டி மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப். கீழே படித்து பார்த்துக்கோங்க. while it complete you can use your phone and WhatsApp like you usually do. ரெகுலராக எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ கிரியேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. கேன்சல் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஒருவேளை உங்கள் மனசு மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை தைரியமாக நான் கிரியேட் பண்ண போகிறேன்னா கிரியேட் எனேபிளிங். பாருங்கள், பேக்கப் மெசேஜஸ். வாவ், பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் ஆன்ல ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இது நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா மறுபடியும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இப்படி வரும் மெசேஜ். சேஞ்ச் பாஸ்வேர்டை பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை ஐ ஃபர்காட் மை பாஸ்வேர்டு, அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம். இல்லை இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்வேர்டு வேணும். நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற பட்டன் வந்துருச்சு. இப்போ டர்ன் யுவர் பேக்கப் இஸ் நோ லாங்கர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். கீழே டன் கொடுத்துட்டேன். அதாவது டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள்.
ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் உங்களுடைய டேட்டா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், ஒரு பெல் ஐக்கான், இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.